வணக்கம் நண்பர்களே. விஜயுடைய திருமண வாழ்க்கை, விஜய் மனைவியினுடைய இப்போதைய நிலை, இது குறித்து நம்ம ஏற்கனவே 2-3 வீடியோவில் நம்ம சில தகவல்களை தெரிவிச்சிருக்கோம். அதில் விஜய் இப்போது அவரது மனைவியோடு இல்லை, இருவருக்கும் மனமுறிவு ஏற்பட்டு விட்டது. இருவரும் தனித்தனியாக வாழ்கிறார்கள். அந்த இருவருக்கும் பிறந்த அந்த குழந்தைகள் வெளிநாடுகளில் இருக்காங்க. ஈவன் விஜயோடைய மகன் சஞ்சய், அவனுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு கூட இந்த விஜயால கிடைக்கல. அவர் மனைவி சங்கீதா அவர்களுடைய தொடர்பு மூலமாகத்தான் அந்த வாய்ப்பு லைக்கா நிறுவனம் மூலம் கிடைச்சது. இதையெல்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இப்போ இன்னைக்கு விஜயனுடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அந்த வழக்கில் அந்த மனுவில் சங்கீதா தெரிவித்திருக்கிற கருத்துக்கள்லாம் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதிலும் விஜய் எப்படிப்பட்ட ஒரு மனநோய் உள்ள ஒரு நபர், எந்த அளவுக்கு ஒரு கிரிமினல் சைக்கோ. நான் பலமுறை சொல்றேன், விஜய் ஒரு கிரிமினல் சைக்கோ. சைக்கோவா இருந்தா சரி பண்ணலாம், கிரிமினலா இருந்தா தண்டிக்கலாம். கிரிமினல் வித் சைக்கோ மனநிலை உள்ள ஒருத்த எப்படிப்பட்ட ஆபத்தானவன் அப்படின்னு நம்ம பலமுறை இதை நம்ம வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு சங்கீதா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிற அந்த மனுவை பார்க்கிற போது உண்மையாவே மிகுந்த அதிர்ச்சி வேதனை தான் நமக்கு மிஞ்சுது. சங்கீதாவை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டதா தான் விஜய் அறிவிச்சிருந்தாப்புல. 1999 அவங்க திருமணம் நடந்தது. அவங்களுக்கு 2 பிள்ளைகள், ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. மகன் இப்போ ஒரு படத்தை இயக்குகிறார். மகள் கனடா நாட்டில் அங்கேயே இருக்காங்க. அவங்க விஜயோட சங்கீதா சேர்ந்து வாழலை அப்படிங்கிறது கடந்த சில ஆண்டுகளாக வெளிவந்த செய்திகள். அதே போல விஜய்க்கும் வேறு சில நடிகைகளுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து பேசப்பட்ட அந்த விஷயங்கள். அண்மையில் பார்த்தீங்கன்னா நீங்க நடிகை, ஒரு குறிப்பிட்ட நடிகையினுடைய பெயரை குறிப்பிட்டு பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு பேச்சை அவர் வெளியிட்டிருந்தாரு. அதனுடைய விளைவாக அந்த நடிகை கொந்தளிச்சு எழுந்தாங்க. பட் நடிகர் ஒன்றும் சொல்லலை. என் பேரை பொது வெளியில் இழுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத விஜய் தாலி கட்டிய அந்த மனைவியே தன்னுடைய அந்த மனுவில் விலாவரியாக அவங்க சொல்லியிருக்காங்க. அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற ஒவ்வொன்றும் படிக்கும்போது பார்க்கும்போது உண்மையாகவே மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. விஜய்க்கும் தனக்குமான திருமண உரிமை எப்போதும் புரிந்து விட்டது, அது வெறும் காகித அளவில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பார்த்தா விஜய் தனக்கு பல்வேறு விதமான முட்டுக்கட்டைகளை போட்டதாகவும், தனக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்ததாகவும், தன்னை பொது வெளியில் சுதந்திரமாக நடமாட அனுமதிக்கல அப்படின்னு அவங்க ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட நடிகையோடு அவருக்கு ரொம்ப நாளா தொடர்பு இருக்கு. அந்த இருவரும் இணைந்து பல அவங்களுக்கு இடையிலான அந்த உறவு குறித்த பல்வேறு செய்திகளை வெளியிட்டு தனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறாங்க. செய்தின்னா செய்தியா இல்லாம படங்களா வெளியிடுறது. 2 பேரும் லிப்ட்ல இருக்கிற மாதிரி, 2 பேரும் தனியா இருக்கிற மாதிரி, நாய்க்குட்டியை கொஞ்சற மாதிரி, 2 பேரும் கார்ல டிராவல் பண்ற மாதிரி, 2 பேரும் ஒன்னா ஃபிளைட்ல போறது, ஜாலியா டூர் போறது. கல்யாணமாயி 2 பசங்க இருக்கிற ஒரு நடிகையை கூட்டிட்டு குறிப்பிட்ட ஊருக்கு ஜாலியா டூர் போறான் அப்படின்னா அவனுடைய கேரக்டர் என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த மனைவி மற்றும் பிள்ளைகள், அவங்களுடைய அந்த நிலை, இதையெல்லாம் இந்த மனுவில் சங்கீதா அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இது அரசியல் அரங்கத்தில் மட்டும் இல்ல, திரையுலகிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே பல ஆண்டுகளாக பேசப்பட்டது. எப்ப இது பொதுவெளியில் பகிரங்கமாக சட்டப்பூர்வமாக ஒரு சட்ட ரீதியான ஒரு பிரச்சனையா இது மாறும் அப்படின்னு தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு பகிரங்கமாக மாறி இருக்கு. இன்னைக்குன்னா இது சில தினங்களுக்கு முன்பே நீதிமன்றத்தில் இந்த வழக்கு அவங்க தாக்கல் பண்ணிட்டாங்க. செய்தி இன்னைக்கு தான் வருது. சில வாரங்களுக்கு முன்பே தாக்கல் ஆகிட்டு தான் சொல்றாங்க. இதுல விஜய் மீதான அந்த குற்றச்சாட்டு இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட யார் அந்த நடிகைன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாமே லிட்டிகேஷன் அப்படிங்கிறதுனால அவங்க பேரை சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கு. பட் அந்த நடிகை யாருன்னு தெரியும், நடிகைகள் யாருன்னே தெரியும். எந்தெந்த நடிகையோட எல்லாம் விஜய் கிசுகிசுப்பட்டார், எந்தெந்த நடிகையோட அவருக்கு தனிப்பட்ட முறையில் என்ன மாதிரி தொடர்பு இருந்ததுங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. பத்திரிகைகள் கிசுகிசுக்களா வந்துருச்சு. சில நேரங்கள்ல அது பகிரங்கமா பேசினாங்க. இப்போ அது சட்டப்பூர்வமா ஒரு சட்ட ரீதியிலான ஒரு சிக்கல் அப்படிங்கிறதால யாருமே வெளிப்படையா பேரை சொல்ல தயங்குறாங்க. ஈவன் சங்கீதாவை கூட தன்னுடைய மனுவில் அந்த நடிகையின் பெயரை நீதிமன்றம் அனுமதித்தால் அவரை நான் குறிப்பிட தயாராக இருக்க, அதே போல அவங்கள இந்த வழக்கில் பிரதிபதியை சேர்க்க கூட தயாராக இருக்க
அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் தன்னிடம் ஆதாரம் இருக்கு அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ ஏன் விஜய் வந்து இந்த விஷயத்தை இவ்வளவு நாள் இழுத்தடிச்சார் அப்படின்னு பார்த்தா அதற்கு சங்கீதாவே சொல்றாங்க. இது ஒரு பிரபலமான ஒரு நடிகர், அவரு மிகப்பெரிய சொத்து உள்ளவர்னு அவரே சொல்லிக்கிறாரு. உச்சா நடிகர்னு சொல்றாரு. வருஷத்துக்கு வந்து 2000 கோடியை வந்து அவர் சம்பாதிச்சதெல்லாம் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ இவ்வளவு சொத்து இருக்கிற ஒரு மனிதர் விவாகரத்து பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும், மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு இந்த சொத்திலிருந்து கணிசமான தொகையை பிரிச்சு கொடுத்தாகணும். ஏன்னா அது ஜீவனாம்சம், ஒரு பக்கம் ஜீவனாம்சம், இன்னொரு பக்கம் நஷ்ட ஈடு. அவர்களுக்கான நஷ்ட ஈடா ஒரு பெரிய தொகையை, சொல்லப்போனா பாதிக்கு மேற்பட்ட தொகையை வந்து பிரிச்சு கொடுத்தாகணும். இது விவாகரத்து சட்டம். இப்பதான் அந்த சட்டங்களெல்லாம் நம்ம நாட்டில் கடுமையாயிட்டு இருக்கு. அந்த சட்டப்படி பார்த்தா விஜய் கணிசமான தன்னுடைய சொத்துக்களை மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டிய சூழல் வந்து ஏற்படும். அதனால இந்த விவாகரத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு விஜய் இழுத்தடிச்சதாகவும் சங்கீதா வந்து அதில் குறிப்பிடுறாங்க. ஸோ இப்போ இந்த விஜய் மேடைக்கு மேடை திமுகவை எதிர்த்து திட்டுறான். முக்கியமா என்ன சொல்றான், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்க போனாலும் உங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு தருவாய். என்னடா மயிறு பாதுகாப்பு தருவ நீயே? உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை என்ன மாதிரி கதறது பத்தியா, என்ன மாதிரி நாறுது பத்தியா? உன் மனைவிக்கு உன்னால எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு உன் மனைவியே கோர்ட்ல கேஸ் போடுறாங்கன்னா நீ யாருக்கு பாதுகாப்பு தருவ? எந்த ஊர் பெண்களுக்கு நீ பாதுகாப்பு தருவ? எப்படி பாதுகாப்பு தருவ? உன் யோகியதை என்னன்றது ஊருக்கே வெளிச்சமாயிடுச்சு இல்லையா? அதான் சொல்றோம், எப்போதுமே பொய்யை மட்டுமே பிரதானமா மூலதனமா நினைச்சு நம்பி ஒருத்தன் பொது வாழ்க்கைக்கு வந்தா அவன் என்ன மாதிரி அசிங்கப்படுவான் அப்படிங்கிறதுக்கு விஜய் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் வந்து இதற்கு முன்பு 3-4 வீடியோக்கள் நான் வெளியிட்டிருக்கேன். எல்லா வீடியோலையும் நான் அதில் விஜயை திட்டணுங்கிறதுக்காக நான் அதை வெளியிடல. ஆனால் விஜய்க்கு ஒரு அட்வைஸாகவே அதில் இருப்பேன். இத்தனை நாள் எப்படியோ நீ சினிமா நடிகனாக இருந்த, அந்த நடிகனாக இருக்கும்போது நீ எத்தனை நடிகைகள் வாழ்க்கையில் விளையாடின அப்படிங்கிறது சினிமா பத்திரிகைகள் அவ்வளோ பேருக்கு தெரியும். அது சினிமா, அவர்களும் விருப்பப்பட்டு தான் உங்களோட விளையாடினாங்க அப்படின்னு நீ ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஆனால் நீ பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட, ஒரு கட்சி தலைவன், தமிழ்நாட்டுக்கு நான் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆட்டமா ஆடுற. அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. அப்போ அந்த தனிப்பட்ட வாழ்க்கை சரியா இருக்கணும். அது தப்பாவே இருந்தா கூட, அதாவது தப்பான்னா உனக்கு மனைவியோட இல்லை வேற ஒருத்தர் கூட நீ கொடுத்த நடத்துற அப்படின்னா அது இரண்டையுமே தெளிவுபடுத்து. அது உனக்கு சிறுமையாகாது. ஒரு வகையில் வந்து பரவாயில்லடா ஓப்பனாக சொல்லிட்டானே அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ மனைவியோடு நான் இல்லைங்க, எனக்கு என் மனைவிக்கும் உறவில் வந்து சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், என் பசங்க இப்படி இருக்காங்க, இப்போது நான் தன்னந்தனியாக இருக்கேன் அல்லது குறிப்பிட்ட ஒரு நபரோடு நான் வந்து உறவில் இருக்கிறேன், நாங்கள் சீக்கிரமாக எங்களுடைய லைஃப்பை லீகலைஸ் பண்ணிப்போம், அந்த என் மனைவியுடனான அந்த உறவை வந்து நான் சீக்கிரமாக சரி பண்ணிப்பேன், சட்டப்படி என்ன பண்ணுமோ அதை நான் பண்ணிப்பேன், இதை வெளிப்படையாக அறிவிக்கணும். இதை வந்து அப்படியே பூசி மெழுகி அமைதியாக வச்சுக்கிட்டு இருந்தால் அது அப்படியே இருக்கும் அப்படின்லாம் நம்பக்கூடாது. ஏன்னா அது என்றாவது ஒரு நாள் வெடிக்கும். வெடித்து அது ஒரு மிகப்பெரிய அவமானமாக முகத்தில் விழும். இதை வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அது கலைஞர், எம்ஜிஆர் இவங்க வாழ்க்கையை நான் உதாரணமாக சொல்லியிருக்கேன். எம்ஜிஆருக்கு 2 மனைவிகள். ஒரு மனைவி மரண தரவையில் இருக்கும்போதே இன்னொரு பெண்ணை வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் எம்ஜிஆர். அதை அவர் மறைக்கலை. எனக்கு 2 மனைவிகள், ஒரு மனைவி மரண தரவையில் இருக்கும்போதே ஜானகியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவர் வெளிப்படையாக பதிவு பண்ணுறாரு. அடுத்து கலைஞருக்கு 3 மனைவிகள். இந்த 3 மனைவிகளை பற்றியுமே அவர் வெளிப்படையாக பேசியிருக்கார். 3 மனைவிகளுக்குமான வாரிசுகளை பற்றி அவர் வெளிப்படையாக பேசியிருக்கார். ஒரே நேரத்தில் 2 மனைவிகள் அவருக்கு இருந்தாங்க. 2 மனைவிகளோடும் அவர் குடித்தனம் நடத்தினார். அதை பற்றி அவர் வெளிப்படையாக சொல்லுவார். எப்போது அவர் கோபாலபுரத்தில் இருப்பார், எப்போது அவர் சிஐடி காலனியில் இருப்பார் அப்படின்னு எல்லாருமே பேசுவாங்க. அதை அவரே கூட வந்து சொல்லுவார். யாரும் அதை சிறுமையாக நினைக்கல, யாருமே அதை கிண்டல் பண்ணலை. காரணம் என்னன்னா தன்னுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை இதுதான் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டார். சொல்லிட்டு பிறகு அதை பேச என்ன இருக்கு? அந்த மாதிரி உங்க வாழ்க்கையோ நீங்க வெளிப்படையா அறிவிக்கணும் அப்படின்னு நான் வந்து பலமுறை சொல்லியிருக்கேன், வீடியோவும் நான் வெளியிட்டு இருக்கேன். இதுல விஜய் பண்ண மிகப்பெரிய தவறு என்பது அவர் மனைவிக்கான அந்த உரிமை என்னவோ அதை கொடுத்துட்டு அவங்கள வந்து செட்டில் பண்ணியிருக்கணும். பண்ணிட்டு தன்னுடைய இன்னொரு தனிப்பட்ட வாழ்க்கை, இன்னொரு திருமணமோ அல்லது அந்த திருமணமற்ற இன்னொரு சேர்ந்து வாழும் உறவோ எதுவாக இருந்தாலும்
அதை அவர் வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கணும். அது தெரிவிக்காமல் இப்படி வாழ்ந்து அது மனைவியை வந்து துன்புறுத்தியதன் விளைவு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயமாக வந்து இது பூதாகரம் எடுத்து நிற்குது. இப்போ இதை வந்து சிலர், அதுவும் ஆண்கள் சிலர் வந்து இதை நியாயப்படுத்தவும் செய்வாங்க. ஏன்னா சினிமாவில் இதெல்லாம் சகஜங்க, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போற ஆட்கள் வந்து உண்டு. இப்போ 41 பேர் செத்துட்டாங்க, விஜயால செத்தாங்க, விஜய் தான் கொலகார. ஆனா விஜய்க்கு அதனால ஒன்றும் அவருடைய இமேஜ் சரிவு ஏற்படல, மாறாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சில பக்கிகள் பேசுறத கேட்க முடியுது. உண்மை தானா? விஜய்க்கு வந்து இதனால இமேஜ் வந்து உயர்ந்துருச்சா? விஜயோட செல்வாக்கு ஏறிடுச்சா? எங்க ஏறி இருக்கு? எப்படி நீங்க சர்வே பண்ணீங்க? அங்க கரூர்ல செத்த எல்லாரும் வீட்டையும் போய் கேட்டீங்களா? செத்த எல்லாருமே பரவாயில்ல, எங்க வீட்டுல எல்லாரும் செத்தாலும் பரவாயில்ல, விஜய் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படி யாராவது சொன்னாங்களா? ஆனால் ஒரு சிலர் இதை நியாயப்படுத்துறாங்க. இதை இப்படி பேசுற ஆட்கள் இருக்காங்க. அந்த வகையில் ஒரு சிலர் மீடியாக்காரங்களா இருக்கட்டும், அல்லது ஒரு சிலர் ஈவன் தாவைக்கா சப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு இதனால ஒன்றும் பெரிய இமேஜ் எல்லாம் சரிஞ்சிடல, இதெல்லாம் சகஜம்தான், சினிமாவில் இதெல்லாம் சகஜம்தான், அதனால எங்க தலைவருக்கு எந்த விதமான இழுக்கும் இதில் ஏற்படல அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பெண்கள் தாய்மார்களுக்கு இந்த பிரச்சனையினுடைய தீவிரம் புரியும். இந்த பெண்ணினுடைய அவலக்குரல் அவர்கள் மனதை வந்து தொடும். நிச்சயமாக அவர்கள் இதை சாதாரணமாக கடந்து போக மாட்டாங்க. இது தேர்தல் நேரம். சங்கீதா வந்து இந்த நேரத்தில் இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க, இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கும், இப்படியும் ஒரு கூட்டம் கிளம்பக்கூடும். ஆனால் உண்மை என்னன்னா, இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை, இன்னைக்கு வெடிச்சிருக்கு, இன்னைக்கு தகவல் வந்திருக்குன்னா ஏற்கனவே அவங்க நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடுத்துட்டாங்க. அதற்கும் பல ஆண்டுகளாக வந்து அவர்கள் இந்த விவாகரத்தை நோக்கிய அந்த பயணம் தான் அவங்களது. அவங்க வந்து இவர் கூட சரியாயிடணும், சரியா இருக்கணும் அப்படின்னு விரும்பல. மாறாக இதை எப்படி வந்து சரி செய்யறது, எப்படி நம்ம வெளியே போறது, இதுலதான் வந்து அவங்க தீவிரமா இருந்திருக்காங்க. அதை வந்து அவங்களுடைய மனுவை பார்த்தாலே தெரியுது. இதுல இந்த பையன், அதாவது விஜயோடைய மகன், அவர் வந்து ஒரு படம் இயக்குறாரு இல்லையா, அந்த படத்துக்கான வாய்ப்பை வந்து விஜய் தான் ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படின்லாம் சிலர் சொன்னாங்க. பட் நான் வந்து அப்பயே பல சேனல்களில் சொல்லியிருப்பேன், இந்த வாய்ப்புக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லை. காரணம், இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது விஜயனுடைய மனைவி, அதாவது இந்த பையனுடைய ஜேசன், அந்த ஜேசன் அவன் பேர், அவனுடைய அம்மா சங்கீதா இருக்காங்களே, அவருடைய தந்தை வழி, அந்த வழியில தான் வந்து இந்த லைக்கா நிறுவனம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு உறவு அவங்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் தான் இந்த பையனுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறதையும் வந்து பல முறை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் விஜயினுடைய செல்வாக்கால வந்து அவங்க எந்த விதமான பலனையும் அனுபவிக்கல அப்படிங்கிறத அவங்க தன்னுடைய அந்த மனுவில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. எப்போதுமே வந்து ஒரு அளவுக்கு மேலே ஆட்டம் போட்ட அவங்க அப்பா பண்ணது தான், அளவுக்கு மேலே ஆட்டம் போட்டால் வந்து அது அதற்கான கடிவாளங்கிறத இயற்கை தானாகவே போட்டுரும். விஜய்க்கு அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி வந்து இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு. எப்போதுமே நமது மக்கள், விஜய் பாணியில் வந்து வாக்காளர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை வேறு, பொது வாழ்க்கை வேறு, இப்படியெல்லாம் வந்து அவங்க பிரித்து பார்க்கறதில்ல. இந்த தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அந்த நல்லது கெட்டது, இந்த அசிங்கமான அந்த மறுபக்கமெல்லாம் இருக்க, இது நிச்சயமாக பொது வாழ்க்கையை பாதிக்கும். இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் அப்படித்தான் நடந்திருக்கு. இது விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மரண அடி அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், ஏதாவது ஒரு குறைந்தபட்ச நியாயத்தோடு ஒரு மனிதன் பொது வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருந்தா அவனை வந்து இந்த மாதிரி நெருக்கடி நேரத்தில் சிலர் ஆதரவு கூட தருவாங்க. ஆனால் விஜய் அப்படி குறைந்தபட்ச மனசாட்சியோடு கூட நடந்துக்காத ஒரு மனிதன். 41 பேர் செத்தப்போ கூட வந்து அவருக்கு மனசாட்சிங்கிறது இல்லை. இப்போதும் கூட பழியை தூக்கி யார் மேலே போடலாம், பொய்யை யார் மேலே, பொய்யான பழி குற்றச்சாட்டை யார் மேலே சொல்லலாம், இப்படித்தான் வந்து அவர் தவிக்கிறாரே தவிர மனசார ஒரு விஷயத்தை உணர்ந்து அதற்காக வருத்தப்பட்ட ஒரு நபராக அவர் ஒரு நாளும் இருந்ததில்லை. இந்த 33 ஆண்டுகளாக திரையுலகில் விஜய் அப்படித்தான் இருந்திருக்காரு. இப்போது அவர் தனிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு கொடூரமான ஒரு மனிதன் இந்த விஜய் அப்படிங்கிறத அவர் கூட இருந்து 2 குழந்தைகள் பெற்று குடுத்தனம் நடத்திய சங்கீதா அவர்களே வந்து வெளிப்படையாக வந்து தெரிவிச்சிருக்கார். ஸோ விஜய் என்பவர் எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் வேண்டாத ஆபத்தான விஷக்குப்பை, ஒரு மோசமான ஒரு சைக்கோ கிரிமினல் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பாக இந்த தமிழ்நாட்டு அரசியல் வட்டம் மற்றும் வாக்காளர்கள் அத்தனை பேர் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது இன்னொரு வாய்ப்பு.